अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அற்புதமான தீனுல் இஸ்லாம் என்ற உயர்தர மார்க்கத்தை நமக்கு வாழ்வின் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டியாக, வாழ்க்கையில் மனிதன் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கின்றான் என்பதை நாம் எல்லாம் நம்பி இருக்கின்றோம், ஏற்றிருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், அந்த உண்மையை சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி குடும்பவியல், பொருளாதாரம், வாழ்வியல், சமூகவியல் இவையெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமோ அந்த துறைகளில் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு, இந்த உலகத்திற்கு வழிகாட்டினானோ, வாழ்வியல் என்றால் இஸ்லாம் காட்டக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான் வாழ்வியல், அதை தவிர எதுவுமே வாழ்வியல் இல்லை. சமூகவியல் என்றால் இஸ்லாம் கட்டி காக்கக்கூடிய, இஸ்லாம் கட்டி எழுப்பக்கூடிய சமூகம் மட்டும்தான் உண்மையான சமூகம், அதை தவிர வேறு சமூக வாழ்க்கை என்பதே கிடையாது. அறிவியல் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் காட்டித்தரக்கூடிய அறிவியல் உண்மைகள் மட்டும்தான் நிலையான உண்மையான அறிவியல். மற்ற அனைத்து அறிவியலுமே போலி அறிவியல் என்பதும். குடும்பவியல் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக நமக்கு வகுத்து தந்த குடும்பவியல் மட்டும்தான் மனிதனுக்கு குடும்பவியலின் மூலமாக என்ன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியை ஏற்படுத்துமோ அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி அல்லாஹ் காட்டி தந்த இந்த குடும்பவியல் மட்டும்தான் ஏற்பட முடியும், மற்றவர்களால் ஏற்பட முடியாது என்பதும். எப்படி சத்தியமோ, உண்மையோ, நிதர்சனமோ அதே போன்று சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அறிவியல், ஆன்மீகவியல், குடும்பவியல், பொருளாதாரவியல் இவற்றையெல்லாம் வழிகாட்டக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தீனுல் இஸ்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்துவிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் அரசியல் என்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். ஆனால் இன்று நாம் இஸ்லாம் கூறும் குடும்பவியலை பற்றியோ அல்லது இஸ்லாம் கூறும் பொருளாதார இயலை பற்றியோ அல்லது ஆன்மீக இயலை பற்றியோ அறிவியலை பற்றியோ பேசும் பொழுது மகிழ்ச்சி அடையக்கூடிய நம்மில் பல பேர் அரசியல் என்று பேச ஆரம்பித்தாலே முகம் சுளிக்கக்கூடிய அவலநிலையை பார்க்கின்றோம். அறிவியலா அதை பள்ளிவாசலில் பேசலாம், தப்பில்லை. பொருளியலா அதை பற்றி பேசலாம், குடும்பவியலா அதை பற்றி பேசலாம், வாழ்வியலா பேசலாம், சமூகவியலா பேசலாம். ஆனால் அரசியல் என்றால் பள்ளிவாசலில் கூட பேசுவதற்கு அருகதையற்றது என்ற அளவுக்கு மக்களுடைய வெறுப்புக்கும் முகம் சுளிப்புக்கும் இந்த அரசியல் ஆளாகி இருக்கிறது என்றால் 100க்கு 100 இன்றைய அரசியல் இஸ்லாமிய அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு அசிங்கமான சாக்கடை அரசியலாக மாறிவிட்டதுதான் இந்த முகஞ்சொலிப்புக்கு காரணம். அரசியலை பற்றி பேசுவதே அநாகரிகம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்று அரசியல் ஒரு முடைநாட்டம் எடுத்த சாக்கடையாக மாறிவிட்டது.
எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தார்கள். தலை சிறந்த அரசியல்வாதியாக. உலகத்திற்கே அரசியல் என்றால் என்ன, ஆட்சியை நடத்துவது என்றால் எப்படி என்பதை உலகத்திற்கு காட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற உயர்வான அரசியல்வாதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினார்கள். அத்தகைய அரசியல் எதுவரை உலகத்திற்கு நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அதுவரை இந்த அரசியல் மூலமாக மக்களுக்கு நலன் ஏற்பட்டது. எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரசியல் என்ற ஒரு கோட்பாட்டை உலகத்திற்கு வகுத்து தந்தானோ அந்த நோக்கம் உலகத்தில் நிறைவேறிக் கொண்டிருந்தது. என்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த பரிசுத்தமான அரசியல், சந்தன அரசியல், சாக்கடை அரசியலாக மாறிவிட்டதோ அன்றைக்கே இந்த சாக்கடை அரசியல் மூலமாக மக்களுக்கு பலனுக்கு பதிலாக, நன்மைக்கு பதிலாக தீங்குகளும், தீமைகளும், பிரச்சனைகளும், குழப்பங்களும் அதிகமாக ஆரம்பித்து விட்டன. எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அரசியல் உன்னதமான அரசியல், உத்தமமான அரசியல். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான். وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் உங்களுக்கு வழிகாட்டினார்களோ அவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும், உங்களுடைய வாழ்வியலை சுவைக்க செய்யும். வாழ்க்கையின் ருசியை, வாழ்க்கையின் யதார்த்தத்தை, வாழ்க்கையினுடைய சத்தியத்தை, வாழ்க்கையினுடைய சுவையை நீங்கள் பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறைப்படி உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து துறைகளையும் அமைக்கும் பொழுது இதை விடுத்துவிட்டு அரசியலாக இருந்தாலும், பொருளியலாக இருந்தாலும், ஆன்மீகமாக இருந்தாலும், சமூகவியலாக இருந்தாலும், குடும்பவியலாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும் وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்த வழியை விட்டு விலகி, இது அரசியலுக்கு மட்டும் சொந்தமான குறிப்பா சொல்லக்கூடிய ஆயத் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்த பாதையை விட்டு விலகி மின் பாதி மா தபையன லஹுல் ஹுதா, எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். ஏதோ அல்லாஹ் ரசூலுகள் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால நான் வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்தேன், அல்லது எனக்கு இதனுடைய தாற்பயம் புரியல, விளங்கல என்றல்ல. மின் பாதி மா தபையன லஹுல் ஹுதா, இதுதான் நேர்வழி என்று தெளிவாக்கப்பட்ட பிறகு, இதுதான் சத்தியம், இதுதான் சரியான பாதை என்று தெளிவாக்கப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழியை விட்டு யார் விலகுகின்றார்களோ வயத்தபியு கைர சபீலில் முஃமினீன், மூமின்களுடைய பாதை அல்லாஹ் வேறொரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார்களோ, மூமின்களுடைய பாதை அல்லாஹ் வேறொரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார்களோ நுவல்லிஹி மா தவல்லா, அவர்கள் செல்லக்கூடிய பாதையிலேயே அவர்களை செல்லவிட்டு நுஸ்லிஹி ஜஹன்னம், கடைசியிலே அவரை நரகத்திலே சேர்த்து விடுவோம். மஸாஅத் மஸீரா, அதுதான் ஒதுங்குமிடத்தில் மிக மோசமான ஒதுங்குமிடம். சூரத்து நிசாவிலே 115வது வசனத்திலே ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தை எச்சரிக்கின்றான். அருமை சகோதரர்களே, இப்பொழுது தேர்தல் கொண்டாட்ட காலம் ஆரம்பமாகிவிட்டது. ஒரு காலத்தில் சொன்னார்கள் தேர்தல் என்றாலே அது கோமாளிகளின் கொண்டாட்ட காலம் என்று. தேர்தல் வந்துவிட்டால் கோமாளிகளுக்கு கொண்டாட்டம் ஏற்பட்டுவிடும், ஒவ்வொரு சீரியஸான மனிதன் கோமாளியாக மாறிவிடுவான். எந்த கோமாளி தன்னுடைய பந்தாட்டத்திலே, தன்னுடைய விளையாட்டிலே எந்த கம்பை விட்டு எந்த காம்புக்கு தாவுவான், எந்த கோமாளி யாருடைய காலை பிடிப்பான், யாருடைய கையை பிடிப்பான், யாரை கலட்டி விடுவான் என்பது இந்த தேர்தல் காலம் வந்துவிட்டால் தெரிந்துவிடும். ஆகவே தேர்தல் என்பது கோமாளிகளின் கொண்டாட்ட காலம். ஆனால் சமீப காலமா வேதனை என்னவென்றால், இந்த தேர்தல் என்பது மற்ற அரசியல்வாதி கோமாளிகளுடைய கொண்டாட்ட காலம் என்பது நாம் எல்லாம் பார்த்து வந்தது, அனுபவித்து வந்தது. சமீப காலமாக குர்ஆன் ஹதீஸ் கோமாளிகளின் கொண்டாட்ட காலமாக மாறிவிட்டது. குர்ஆன் ஹதீஸ் கோமாளிகள் ஒருவரை ஆதரிப்பதற்கு 6 மணி நேரம் விளக்கம் கொடுப்பார்கள், அவரையே அடுத்த நிமிடம் எதிர்ப்பதற்கு 8 மணி நேரம் விளக்கம் கொடுப்பார்கள். ஆதரிப்பதற்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் 6 மணி நேரம் விளக்கம் கிடைக்கும், எதிர்ப்பதற்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் 8 மணி நேரம் விளக்கம் கிடைக்கும். ஆகவே குர்ஆன் ஹதீஸ் கோமாளிகளும் இன்று கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் இந்த தேர்தல் காலம் வந்துவிட்டால். அருமை சகோதரர்களே, இந்த தேர்தல் காலம் எப்படிப்பட்ட கோமாளிகளை சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டுகிறது. யாரெல்லாம் அந்த அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான கோமாளிகளாக இருந்தும் கூட, அவ்வளவு ஒரு கேவலமான கோமாளிகளாக இருந்தும் கூட, ஆனால் சமுதாயத்திற்கு மத்தியிலே தலை நிமிர்ந்து தைரியத்தோடு, படைபட்டாளத்தோடு, புடைசூட
ஆதரவு கேட்டு வருகிறார் என்றால் அவர்களுக்கும் இந்த சமுதாயத்திலே மரியாதை இருக்கிறது. இதுதான் ஜனநாயகம் என்ற கேலிக்கூத்து அவர்களுக்கு வழங்கிய அங்கீகாரம். ஜனநாயகத்தின் மூலமா அவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம். எத்தகைய அங்கீகாரம்? நேற்று வரை பதவியின் சுகத்தை அனுபவித்து விட்டு ருசித்து விட்டு அந்த சக்கையை கூட விட்டு வைக்காமல் அத்தனையும் சுவைத்து விட்டு கடைசியாக வெளியே வந்து மத்திய அரசு இலங்கை தமிழர் விஷயத்திலே துரோகம் செய்து விட்டது என்று சொல்கிறார் என்றால் இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன், எவ்வளவு பெரிய கோமாளி. நேற்று வரை அனுபவித்து விட்டு தனக்கு பதவி வேண்டும், தன்னுடைய மகனுக்கு பதவி வேண்டும், தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு பதவி வேண்டும், அந்த பதவி சுகத்தை, அந்த பதவியினுடைய இன்பத்தை, பதவியினுடைய ருசியை கடைசி சக்கை வரை, கடைசி சொட்டு வரை உறிஞ்சி தள்ளிவிட்டு இப்பொழுது வெளியே வந்து மத்திய அரசு இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் செய்து விட்டது. இவன் ஒரு கோமாளி. இன்னொரு கோமாளி என்னவென்றால், இன்னொரு பக்கம் கோமாளி என்னவென்றால், காங்கிரஸை வேரடி மண்ணோடும் வேரோடும் ஒழிக்காமல் விடமாட்டோம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது காங்கிரஸோடு கைகோர்த்துக் கொண்டு இப்ப பரவாயில்ல நாங்கள் தேர்தல் கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கோமாளிகள் ஒரு பக்கம். நேற்று வரை இலங்கை தமிழருக்கு எதிராக, இலங்கை தமிழர்களுக்கு ஜென்ம விரோதியாக, விடுதலை புலிகளுக்கு ஜென்ம விரோதியாக திகழ்ந்தவர் நேற்று வரை போர் என்றால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது சகஜம்தானே, இதற்கே இப்படி கொக்கரிக்கார்கள் என்று பேசியவர் இன்று அப்படியே இலங்கை தமிழர்களுக்கு பாதுகாப்பு புராணம் படிக்கக்கூடிய ஒரு கோமாளி பெண்மணி ஒரு பக்கம். எல்லாவற்றுக்கும் மேலாக வழமைப்படியே முஸ்லிம்களுக்கு முதுகிலே குத்தி குத்தியே துரோகம் இழைத்த ஒரு பழுத்த பழ கோமாளி ஒரு பக்கம். பழுத்த கோமாளி. வழமைப்படியே முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்து முதுகிலே குத்தி வழமைப்பட்டு போன கோமாளி, பழுத்த கோமாளி, முதிர்ச்சி அடைந்த கோமாளி. அந்த கோமாளி ஒரு பக்கம். இந்த கோமாளிகளுடைய கொண்டாட்டத்தை எல்லாம் பொதுமக்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த கோமாளி என்னென்ன ஆட்டம் போடுகிறான், எந்தெந்த கோமாளி எந்த பக்கத்திலிருந்து எந்த பக்கம் தாவுகின்றான், எந்த கோமாளி யாருக்கு காலை வாருகின்றான், யாருடைய காலை பிடிக்கின்றான். நாம் சர்க்கஸில் பார்க்கலாம், கோமாளிகள் அந்த பந்தாட்டத்தில் ஆடுவார்கள். அந்த கயிறை பிடித்துக் கொண்டு திடீரென்று ஒருத்தன் காலை பிடிச்சிருப்பான், இவன் காலை பிடிச்சு அவன் காலை பிடிக்க ஆரம்பிச்சிருவான், அப்புறம் அவன் இவன் காலை பிடிச்சு இன்னொரு காலை பிடிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த சர்க்கஸ் கோமாளிகள் அவர்களுடைய பந்தாட்டங்களையும் அவர்களுடைய விளையாட்டுகளையும், சர்க்கஸ் விளையாட்டுகளையும் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, இலங்கை தமிழர் என்று மூச்சுக்கு 300 முறை குரல் கொடுத்து வந்தவர்கள், எல்லோரும் ஓரணியில் என்ற இலங்கை தமிழருக்காக குரல் கொடுத்தவர்கள், எல்லோரும் ஓரணியில் என்று பாடுபட்டவர்கள், இன்று தேர்தல் என்று வந்தவுடன், ஓட்டை பொறுக்க ஆரம்பித்தவுடன் நீ அந்த பக்கம் பொறுக்கு நான் இந்த பக்கம் பொறுக்கிறேன் என்று ஓட்டு பொறுக்கிகள் தங்களுக்கு மத்தியிலே பிளவுபட்டு விட்டார்கள். சரி, இந்த ஓட்டு பொறுக்கிகள் ஒன்றாக இருக்கும் பொழுது அப்பாவி தமிழர்களுக்கு மீது சிங்கள ராணுவம் குண்டுமலை பொழிந்த பொழுது, அப்பாவி தமிழர்களை அழித்த பொழுது கூக்குரலிட்டவர்கள், ஒப்பாரி வைத்தவர்கள், ஓலமிட்டவர்கள் அதே விடுதலை புலிகள் மீளாத ஊர்வலத்திலே முஸ்லிம்கள் 13 பேரை குண்டு வைத்து சாகடித்தார்களே, இந்த இலங்கை தமிழ் ஆதரவாளர்களுக்கு அப்பொழுது முஸ்லிம்களுடைய உயிராக தெரியவில்லையா? எந்த ஒரு தமிழ் தீவிரவாதியாவது, தமிழ் ஆதரவாளராவது அந்த சம்பவத்தை கண்டித்தார்களா? சிங்கப்படைக்கு எதிராக இவ்வளவு கூக்குரல் இட்டவர்கள், இவ்வளவு ஓலவிட்டவர்கள், இந்த முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டார்கள், 13 பேர் உயிரோடு துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்கள், குண்டு வைத்து சாகடிக்கப்பட்டார்களே, அந்த அநியாயக்கார தீவிரவாத விடுதலை புலிகளை கண்டித்தார்களா? இதெல்லாம் அரசியலை சகஜமப்பா என்று சொல்லிவிட்டு போயிடுவார்கள். அப்படித்தான். இதுதான் ஜனநாயக அரசியல். ஒரு கண்ணுக்கு வெண்ணெயை தடவுவார்கள், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பை தடவுவார்கள். இதுதான் ஜனநாயக அரசியல். இந்த அரசியலுக்கு இப்பொழுது சூடு பிடித்து கோமாளிகளுக்கு கூடாரம் அமைத்து கொடுத்து, களம் அமைத்து கொடுத்து, கோமாளிகள் தங்களுடைய விளையாட்டை விளையாட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சகோதரர்களே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 பெரும் கட்சிகள் முஸ்லிம்களுக்கு துரோகம் இழைப்பதிலும் முஸ்லிம்களுக்கு அநியாயம் இழைப்பதிலும் எந்த விதத்திலும் 2 பேர் சளைத்தவர்கள் அல்ல. பட்டிமன்றம் வைத்து விவாதம் நடத்தலாம். முஸ்லிம்களுக்கு அதிகம் துரோகம் இழைத்தது யார் என்று, ஆனா பெண்ணா அதிகம் துரோகம் இழைத்தது யார், அம்மாவா ஐயாவா என்று பட்டிமன்றம் வைத்து நடத்தலாம். அந்த அளவுக்கு 2 பெரும் கட்சிகள் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்தவர்கள், இழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இப்பொழுது அவர்களுடைய வேட்பாளர் பட்டியலை பார்த்தவுடன் நம்மில் சில பேர் கொதித்துக் கொண்டு, ஹஜ்ரத் பாத்தீங்களா அநியாயத்தை பாருங்க, ஒரு முஸ்லீம் கூட கொடுக்கல, நமக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள், ஒரு முஸ்லீம் கூட கொடுக்கல, எவ்வளவு பெரிய அநியாயம் பாத்தீங்களா? எங்க துரோகத்தை அனுபவித்து பழகி போய்விட்டது நமக்கு. ஒரு
வெறிநாய் ரோட்டிலே போற கடிப்பவனை பார்த்து ஆச்சரியப்படுவானா? பாத்தீங்களா எவ்வளவு பெரிய அநியாயம், இந்த வெறிநாய் மனிதனை கடித்து விட்டது. அதை கடிப்பதுதான் வெறிநாயுடைய பழக்கம், அதனுடைய இயல்பு சுபாவம். அதை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோம் என்றால் நாம் அறிவிலிட்டவர்கள், வெறிநாயுடைய குணம் நமக்கு தெரியவில்லை என்றுதான் பொருள். வெறிநாயை பற்றி அறிந்திருக்கக்கூடிய அளவுக்கு கூட நாம் விவசாய கட்டவர்களாக இருக்கிறோம் என்றுதான் பொருள். ஆகவே இந்த இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்கிறார்கள். அழகாக சொன்னார் ஒரு சகோதரர், ஒருவன் முகத்தில் குத்துகிறான் என்றால் இன்னொருவன் முதுகில் குத்துகிறான், அவ்வளவுதான் வித்தியாசம். எங்க குத்துறாங்கிற வித்தியாசம். ஒருத்த முகத்துல குத்துவான், இன்னொருத்த முதுகுல குத்துவான், அவ்வளவு வித்தியாசம். குத்தப்படும் இடம்தான் வித்தியாசமே தவிர குத்துகிறான் கொள்கிறான் என்பது இயல்பு, இவருடைய சுபாவம். ஆகவே இங்கே நாம் வேதனைப்படுவதற்கோ கொந்தளிப்பதற்கோ அல்லது பாத்தீங்களா முஸ்லீம் பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க, வாசல் அடைச்சிட்டாங்க, முஸ்லீம்களுக்கு சீட்டு கொடுக்கல, இங்க எந்த விதமான நாம் ஆடம்பரம் காட்டவோ அவசரப்படவோ ஆவேசப்படவோ தேவையில்லை. இது அவருடைய சுபாவம். வேணாய் என்றால் கடிக்கத்தான் செய்யும், இது அதனுடைய இயல்பு. நாம் இப்பொழுது ஆர்ப்பரிக்க வேதனைப்படுகிறோம் என்றால் வேணாயுடைய குணத்தை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்று பொருள் இதற்கு. ஆகவே அந்த துரோகம் இழைத்த கட்சிகள் ஒரு பக்கம். இந்த துரோகத்தை பார்த்தவுடன் இப்படி அநியாயக்கார ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களுடைய ஓட்டுகளை வாங்கி 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 அனுபவப்பட்டு அவருடைய முகத்திலும் முதுகிலும் குத்தி குத்தி பழக்கப்பட்ட இந்த அநியாயக்கார துரோகிகள், இவர்களுடைய துரோகமே நமக்கு வேண்டாம், இவர்களுடைய நமக்கு சகவாசமே வேண்டாம், ஆகவே நாம் ஒரு தனியாக ஒரு இயக்கம் காண்போம், தனியாக ஒரு கட்சி நடத்துவோம், தனியாக நாம் ஒரு எலெக்ஷன் நின்று நம்முடைய சக்தியை காட்டுவோம் என்ற இந்த ஆதங்கம் பல்லாண்டு காலமாக முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆதங்கம். இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பேர் தாங்கிய ஒரு சில கட்சிகளும் போய் சரணாகதி அடைந்து விட்டன. ஒன்னு ஐயாவிடத்தில் அம்மாவிடத்தில் சரணாகதி அடைந்து விடுகிறார்கள். அவர்கள் எல்லாம் முஸ்லீம் என்று சொல்வதை திஸ்லீம் என்று சொல்லிவிட்டு போகலாம், அல்லது ஆத்திஸ்லீம் என்று சொல்லிவிட்டு போகலாம். முஸ்லிம்கள் அல்ல. ஒன்றே திமுக இடத்தில் அடகு வைத்த திஸ்லீம்களாக இருப்பார்கள், அல்லது அதிமுக இடத்தில் அடகு வைத்த ஆத்திஸ்லீம்களாக இருப்பார்கள், அவ்வளவுதான். ஆகவே நாம் தனித்து நிற்க வேண்டும், தனித்து நம்முடைய சக்தியை காட்ட வேண்டும் என்ற இந்த ஆதங்கம் பல்லாண்டு காலமாக முஸ்லிம்களுக்கு இருந்து வந்தது. இந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. தனியாக நின்று நாம் தேர்தல் களத்தை காண வேண்டும், நம்முடைய சக்தியை காண வேண்டும், நிரூபிக்க வேண்டும் என்ற இந்த ஆதங்கம் ஒரு வகையில் உண்மையான ஆதங்கம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட, தனியாக நிற்பதற்கு சமுதாயத்திற்கு இன்றைய தேர்தல் என்பது, இன்றைய ஜனநாயக தேர்தல் என்பது வெறும் வாக்குகளை வாங்குவதற்கோ ஓட்டுகளை போடுவதற்கோ உழைத்தால் போதும், பேசினால் போதும், வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தால் போதும் என்று இல்லை. எத்தனை கோடி செலவழிக்க வேண்டும். இந்த கட்சியும் சரியில்லை அந்த கட்சியும் சரியில்லை என்று ஒரு கூத்தாடி ஒரு புதிய கட்சியை உருவாக்கி அவன் தனியாக நிற்கிறான் என்றால் அவனுடைய வேட்பாளர் தேர்விலே கேட்ட முதல் கேள்வி, உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை நீ நல்லவனாக இருந்தாயா, கெட்டவனாக இருந்தாயா, ஹலாலா சம்பாதிச்சியா, ஹராமா சம்பாதிச்சியா, உழைத்து சம்பாதித்தாயா, ஊழல் செய்து சம்பாதித்தாயா, இந்த பணத்தை எப்படி சம்பாதித்தாய், நீ எப்படி மக்கள் சமூக சேவை செய்வாய், இதெல்லாம் கேள்வி இல்லை. உனக்கு சீட்டு கொடுத்தால் எத்தனை கோடி செலவழிப்பாய். புதிய மக்களை புதிய அரசியலுக்கு அழைத்து செல்கிறேன், இரண்டு கட்சிகளையும் அழைத்துவிட்டு ஒரு புதிய பொற்கால ஆட்சியை உருவாக்கப் போகிறேன் என்று பிரகடனம் செய்யக்கூடிய இந்த கூத்தாடி அவருடைய வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன, எவ்வளவு செலவு செய்வாய். ஆக இன்றைய அரசியலிலே சகோதரர்களே, இன்றைய தேர்தலிலே செலவு என்பது மிக மிக முக்கியம். சுருக்கமாக சொல்வதா இருந்தால் ஜனநாயகத்தினுடைய ஜா என்ற முதல் வார்த்தை பாவாக மாறிவிட்டது. ஜனநாயகம் என்பது பணநாயகமாக மாறிவிட்டது. பணம் இல்லாமல் இன்றைய சமுதாயத்திலே நீங்க எலெக்ஷன் என்று ஓட்டு வாங்க முடியாது. இங்கே நாம் கவனிக்க வேண்டும், முஸ்லிம் கட்சிகள் ஒரு தேர்தலில் நின்று பணத்தை செலவழித்து அவர்கள் அளவுக்கு இல்லை என்றாலும் கூட அதில் 10 ஒரு பங்கா நாம் செலவழிக்கலாம். அவர்கள் ஒரு தொகுதிக்கு 50 கோடி செலவழிக்கிறார்களா, நாம் ஒரு 2 கோடியா 3 கோடியா 5 கோடியா செலவழிக்கலாம். அவர்கள் ஒரு தொகுதிக்கு 10 கோடி செலவழிக்கிறார்களா, நாம் 1 கோடியா செலவழிக்கலாம் என்று செலவு இல்லாமல் பணம் இல்லாமல் இந்த தேர்தலில் நிற்க முடியாது, ஓட்டுகளை பெற முடியாது. இந்த சூழ்நிலையில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பணம், இந்த பணம் தான் முஸ்லிம் கட்சிகளுக்கோ அல்லது முஸ்லிம் அமைப்புகளுக்கோ பயன்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு என்று முஸ்லிம் அமைப்புகளுக்கு என்று சென்று சொத்துக்களோ அல்லது பரம்பரை சொத்துக்களோ பரம்பரை பணமோ இல்லை. இந்த சமுதாயத்திலே கையேந்தி வசூல் செய்துதான் அவர்கள் செலவழிக்க வேண்டும். சமுதாயம் தரக்கூடிய பணத்தை தான் செலவழிக்க வேண்டும். இதுதான் யதார்த்தமான இயல்பு. சமுதாயத்தின் பணம் எத்தகைய பணம்? இந்த முஸ்லிம் சமுதாயத்தை வைத்திருக்கக்கூடிய பணம்
இவர் லஞ்சம் வாங்கிய பணமோ, ஊழல் செய்த பணமோ, ஊழல் எடுத்து உலையில் போட்ட சமுதாய பணமோ, அல்லது விபச்சார விடுதி வைத்தோ, சாராய கடை வைத்து சம்பாத்தியமோ, வட்டி கடை நடத்திய சம்பாத்தியமோ அல்ல. இன்று சமுதாயத்தில் உள்ள அல்ஹம்துலில்லாஹ் 90% மக்கள், ஒரு 10% அப்படி இப்படி இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் 90% மக்கள் ஹலால் ஹராம் பார்த்து அல்லாஹ்வுக்கு பயந்து வியாபாரம் செய்து ஒவ்வொரு விஷயத்தை உலமாக்களிடத்திலும், அறிஞர்களிடத்திலும், மார்க்க சிறந்தவர் தெரிந்தவர்களிடத்திலும் கேட்டு கேட்டு இந்த வியாபாரத்தில் இந்த முறை கூடுமா, இந்த முறை கூடாதா என்று மதரசாக்களில் ஃபத்வா கேட்டு ஹலால் ஹராம் பார்த்து சம்பாதித்த பணம் இன்றைய பணம். அரசியலாளர்கள் போன்று ஊரை படித்து உலையில் போட்டு சம்பாதித்த பணம் அல்ல, கொள்ளையடித்த பணம் அல்ல, ஊழல் செய்த பணம் அல்ல, லஞ்ச லாவணியங்களில் சம்பாதித்த பணம் அல்ல. ஹலால் ஹராம் பார்த்து அல்லாஹ்வுக்கு பயந்து சம்பாதித்த பணம். இந்த பணம் எப்படி செலவழிக்கப்பட வேண்டும்? இந்த பணம் எப்படி செலவழிக்கப்பட வேண்டும்? ஜனநாயகத்தில் நம்முடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு பெரிய மாசை காட்ட வேண்டும். சமீபத்திலே புதிதாக உருவான ஒரு இஸ்லாமிய அரசியல் கட்சி ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினார்கள், பெரும் கூட்டத்தை கூட்டினார்கள், பெரும் அரசியல் கட்சிகளுக்கு ஈடாக பெரிய மக்களுடைய திரளை கூட்டினார்கள். காரணம் சொல்லப்பட்டது, அரசாங்கத்திலே அதாவது ஜனநாயகத்திலே நாம் நம்முடைய மாஸ் பொதுமக்கள் கூட்டத்தை காட்டினால் தான் நம்மை மதிப்பார்கள். ஆகவே சமுதாய மக்களை வாரி வழங்குங்கள். வாரி வழங்கப்பட்டது 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் செலவழித்ததாக சொன்னார்கள். அல்லாஹ் அறிவான் எவ்வளவு என்று. அவ்வளவு பெரிய தொகை செலவழிக்கப்பட்டு பெரிய கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த சமுதாயத்தை சம்பாதித்த ஹலாலான பணம் எல்லாம் பேனர்களாகவும், கொடிகளாகவும், சீரியல் லைட்டுகளாகவும், அலங்கார விளக்குகளாகவும் வீண் விரயம் செய்யப்பட்டன. அவர்களுக்கு ஒரு தகுந்த காரணம் சொல்லப்பட்டது. எப்படி என்றால், நாம் இப்படி சமுதாயத்தில் ஜனநாயகத்தில் பப்ளிக் மாச காட்டினால்தான் நாம் பார்கெனிங் பவர் நமக்கு கிடைக்கும், நாம கொஞ்சம் அதிகமாக ஓட்டு சீட்டு வாங்க முடியும் என்று சொன்னார்கள். அந்த காரணத்தை சமுதாயமும் சரி கண்டது. ஆனால் என்ன நடந்தது? 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி சமுதாயத்திலே காசு செலவழிக்கப்பட்டு அவ்வளவு பெரிய கூட்டம் காட்டப்பட்டு அந்த காசுகள் எல்லாம் ரத்தத்தை சிந்தி வியர்வை சிந்தி ஹலால் ஹராம் பார்த்து அல்லாஹ்வுக்கு பயந்து சம்பாதித்த பணம் அங்கே பேனர்களாகவும் கொடிகளாகவும் வீண் விரயம் செய்யப்பட்டது. அதையும் சமுதாயம் சகித்துக் கொண்டது. ஓகே, இவங்க சொல்லக்கூடிய காரணம் சரியான காரணம் தான் என்று. ஆனால் என்ன நடந்தது? யாரும் மதிக்கவில்லையே. குப்பையை விட கேவலமாக வெளியே தூக்கி எறிந்து விட்டார்களே. அப்ப சமுதாயம் நம்பி கொடுத்த அந்த 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் பணம் என்ன ஆனது? விழலுக்கு இறைத்த நீர் அல்லவா? இது இஸ்ராப் இல்லையா? வீண் விரயம் இல்லையா? அப்படி நம்ம கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் பணம் என்ன கொட்டியா கிடைக்கின்றது? அருமை சகோதரர்களே, இதே போன்றுதான் இப்பொழுது அடுத்த வாதம் வைக்கப்படுகிறது. நாம் தனியாக நின்று நாமும் கொஞ்சம் பணத்தை திரட்டி கொஞ்சம் செலவழித்து ஓட்டுக்களை வாங்கும் பொழுது அங்கே நாம் நம்முடைய பவரை அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு காட்டலாம். இப்படித்தானே காலம் பூரா சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு தேர்தல் வரும்போது இப்படித்தான் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு தேர்தலுக்கும் சமுதாயத்துடைய உழைப்பு, முயற்சி, பணம், செல்வம் அனைத்தும் வீணடிக்கப்படுகின்றது, இஸ்ராஃபாகப்படுகின்றது. என்ன பலன் கிடைத்தது சகோதரர்களே? சரி, அப்படியே ஒரு 2 எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ ஜெயித்து பார்லிமெண்ட்டுக்கு போனால் அவர்கள் அங்கே சாதித்தது என்ன? அவர்கள் எந்த கட்சியின் சின்னத்தில் இருக்கிறார்களோ, எந்த கட்சியின் சார்பில் இருக்கிறார்களோ அந்த கட்சிக்கு தானே ஆதரவளிக்க வேண்டும். அந்த கட்சி உட்கார் என்றால் உட்கார வேண்டும், இல்லை என்றால் நிற்க வேண்டும். இவர்கள் சுயமாக ஒரு வார்த்தை பார்லிமெண்ட்டில் பேச முடியுமா? அந்த கட்சியினுடைய கொறடா அனுமதி இல்லாமல், அந்த கட்சியின் கொறடா தன்னுடைய கட்சியின் தலைவரை கேட்காமல் இவரை ஒரு வார்த்தை பேச விட்டு விடுவாரா பார்லிமெண்ட்டிலே? என்ன சாதித்தோம் இதுவரையிலே? அதற்கு மாற்றாக சகோதரர்களே, நம்முடைய சமுதாயத்தின் நிலை என்ன? எவ்வளவு கீழ்த்தரமான நிலை, பொருளாதாரத்திலும் கல்வியிலும் சமுதாய சூழலிலும் எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி கிடக்கின்றோம். ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு ஒரு ஹார்ட் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றால் கூட பள்ளிவாசலில் வந்து பிச்சை எடுத்து என் உயிரை காப்பாத்துங்க, என் உயிரை காப்பாத்துங்க என்று சமுதாயத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் பதறக்கூடிய அவல நிலை. தான் பெற்ற ஒரு பெண் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு சாதாரண அடிப்படை செலவுக்கு தேவைப்பட்டால் கூட பள்ளிவாசலா நோட்டெஞ்சு கொண்டு பிச்சை எடுக்கக்கூடிய அவல நிலை. இதையெல்லாம் விட மிகப்பெரிய கேவலம் என்னவென்றால் சகோதரர்களே, இப்பொழுது மே மாதம் ஜூன் மாதம் வருகிறது. ஒவ்வொரு இளைஞனும் தன்மானம் என்பது இளமை பருவத்தில் தான் ரத்தம் வேகமாக இருக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றுவது, தன்னுடைய தன்மானத்தை காப்பாற்றுவது வாலிப பருவத்தில் தான் அதிகம் இருக்கும். அந்த வாலிப பருவத்திலே ரத்தம் முறுக்கேறக்கூடிய அந்த வாலிப சூழ்நிலையில் ஒரு வாலிபன் ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ அல்லது மெடிக்கல் காலேஜோ அல்லது ஒரு பிளஸ்2வோ அல்லது 10ஆம் வகுப்போ படிப்பதற்கு ஒவ்வொரு பள்ளியாக தன்னுடைய தன்மானத்தை இழந்து எனக்கு இவ்வளவு ரூபாய் தேவைப்படுங்க, நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேங்க, எனக்கு பணம் கொடுங்க என்று சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் பிச்சைக்காரர்களாக சுற்றிக் கொண்டிருக்கிற அவல நிலை.
இதெல்லாம் நான் பொருளாதாரம் சார்ந்த அவல்நிலை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இப்படி செய்ய வேண்டிய எவ்வளவோ ஆக்கப்பூர்வமான பணிகள் இருக்க, சமுதாயம் ஹராம் ஹலால் பார்த்து அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்படி பயந்து பயந்து சம்பாதித்த இந்த பணம் இப்படி ஒவ்வொரு தேர்தலுக்கும் விழலுக்கு இறைத்த நீராக வீண்விரயம் செய்யப்பட வேண்டுமா? இதுதான் என்னுடைய ஆதங்கம். அது மட்டுமல்ல, சரி அப்படியே ஒரு காரணம் காட்டி சரி தனியாக நின்று நம்முடைய திறமையை காட்டுவோம், நம்முடைய பவரை காட்டுவோம், நம்முடைய சக்தியை காட்டுவோம் என்றால் சரி யார் யாரிடமோ கூட்டணி அமைக்கின்றோம். சம்பந்தமில்லாத கொள்கைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் அண்ணே தலைவரே என்று வாய் ஒழுக அழைத்து அவரோடெல்லாம் கூட்டணி அமைக்கின்றோம். ஏன் சொந்த சகோதரத்தில் கூட்டணி அமைக்க கூடாது? தொகுதி பகிர்வு செய்து கொள்ளக் கூடாது? ஒரே தொகுதியிலே 4 முஸ்லிம் இருக்கின்றான். முஸ்லிம்கள் எந்த முஸ்லிமுக்கு ஓட்டு போடுவார்கள்? ஏன் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம உத்தரத்தை நம்ம முஸ்லீம்களை முஸ்லீம் நிக்க வேண்டாமா, நம்ம பவரை காட்டுவோம், உனக்கு 6 தொகுதி தேர்ந்தெடுப்போம், அதுல 2 தொகுதி நான் எடுத்துக்கிறேன், 2 தொகுதி நீ எடுத்துக்க, 1 தொகுதி நீ எடுத்துக்க. எளியும் புனைவாக இருக்கக்கூடியவர்கள், ஜென்ம விரோதி பரம விரோதியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் கூட்டணி அமைத்து ஒரே மேடையில் உட்காரும் பொழுது ஈமான் சொன்ன சகோதரர்கள் நம்முடைய சக்தியை சாதிப்பதற்கு ஏன் ஒருவரால் இருக்கக்கூடாது? ஒரு தொகுதியிலே குறைந்தபட்சம் அதை காட்டினாலாவது, அப்படி செய்தாலாவது சரி இந்த வீண் விரயமாகக்கூடிய செல்வத்தை ஓரளவு சகித்துக் கொள்ளலாம். சரி ஒரு ஆள் நிக்கிறாரு, முஸ்லீம்கள் எல்லாரும் அந்த ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுங்க, கருப்பனா வெள்ளையனா அந்த கொள்கையா தொப்பி போடுறாரா போட மாட்டாரா அதெல்லாம் பார்க்காதீங்க. முஸ்லீம் என்ற காரணத்திற்காக, அதுவும் எந்த அரசியல் கட்சியை சாராமல் இஸ்லாமிய அமைப்பு சார்ந்த முஸ்லீம் என்பதற்காக அவருக்கு ஓட்டு போடுங்கள் என்று முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம். அதற்கும் வழி இல்லை. இருப்பதே தமிழ்நாட்டில் 4 தொகுதி 5 தொகுதியோ, அந்த தொகுதி எடுத்து பார்த்தா ஒவ்வொரு தொகுதியிலே 3 முஸ்லீம் 4 முஸ்லீம். இதுவரை இந்த வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்கல. இதற்குள்ளே 3 வேட்பாளர்கள் 4 வேட்பாளர்கள் ஒவ்வொரு முஸ்லீம் தொகுதியிலும். ஏன் இவர்களுக்கு கூட்டணி வைக்க முடியாதா? ஜனநாயக சாக்கடையில் இறங்கி ஆயிற்று, எல்லோரும் கைகோர்த்த சாக்கடையில் இறங்க வேண்டியதானே? யார் யாரோட கூட்டணி வைக்கின்றோம், யார் யாரோட பேசுகின்றோம், யார் யாரோட தொகுதி பங்கிருக்கிறோமே, ஏன் சொந்த சகோதரத்தை தொகுதி பதிவு செய்ய வேண்டியதானே? ஆகவே அருமை சகோதரர்களே, நன்றாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேர்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே 1000 தேர்தல்கள் வரும், 1000 தேர்தல்கள் போகும். அதை இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடமையாகவோ, நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான லட்சியமாகவோ, அல்லது இஸ்லாத்திற்கு சமுதாயத்திற்கு செய்வதற்கு அதுதான் ஒரே தீர்வு என்றோ ஒரு தவறான மூட நம்பிக்கை கொண்டு விடாமல் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள், சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய ஆக்கப்பூர்வ பணிகள் ஆயிரக்கணக்கில் மலிந்து கிடக்கின்றன. அதிலே நம்முடைய செல்வங்களையும், நம்முடைய உழைப்பையும், நம்முடைய சக்தியையும், நம்முடைய பவரையும் அதிலே காட்டுவோம். தேவையில்லாமல் இளைஞர்களுக்கோ மற்றவர்களுக்கோ உணர்ச்சியை ஏற்றிவிட்டு, இதில் என்னவென்றால் இறங்கி இருப்பது சாக்கடை அரசியல், கேவலமான அரசியல். அரசியல் என்றாலே அசிங்கம் என்று முகம் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு சாக்கடை அரசியல் இறங்கிவிட்டு அங்கே அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலை வம்புக்கு இருப்பது. பாருங்கள் சகோதரரே, இதுதான் ஈமானிய படை, உமர் ரலியல்லாஹு தஆலா படை, பத்ர் படை. நஊது பில்லாஹ். எந்த படையங்க? சாக்கடையில் இறங்கி நிற்கிற படை. இது ஈமானிய படையாம், பத்ர் போருடைய படையாம், உமர் ரலியல்லாஹு படையாம். ஏன் அவர்களை வம்புக்கு இழுக்க வேண்டும்? ஆகவே இப்படியெல்லாம் இளைஞர்களையோ முஸ்லிம்களையோ உசுப்பேற்றி வெறியேற்றி நம்முடைய சமுதாயத்துடைய செல்வமும் உழைப்பும் வீண் விரயமாகாமல் அதற்பாட்டுக்கு தேர்தல் நடக்கட்டும், எலெக்ஷன் நடக்கட்டும், யார் வேணாலும் யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டோம். இதுவரையில் இந்த ஜனநாயக நாடு நல்லா புரிஞ்சுங்க. அப்ப அதுல நம்ம அப்படியே கை கட்டி இருக்கணுமா? நம்முடைய சக்தியை காட்ட வேண்டாமா? நிச்சயமா சத்தியமா சொல்றது, நம்முடைய சக்தியை கியாமத் நாள் வரை இந்த ஜனநாயக நாட்டில் காட்ட முடியாது. இந்த ஜனநாயகம் இருக்கும் வரை நிச்சயமாக காட்ட முடியாது. பணம் தின்னு கொட்டை போட்டவர்கள் எல்லாம், ஊழல் பெருச்சாளிகள் எல்லாம் தங்கள் ஊழலுக்கு சம்பாத்தியத்திற்கு வழியாக தேர்தலை ஆக்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு நியாயமான தேர்தல் நிற்க முடியுமா? நியாயமான தேர்தலை சந்தித்தாங்க நீங்கள் வெற்றி பெற முடியுமா? ஒரு முழம் நீங்கள் ஏறினால் 10 முழம் உங்களை இறக்குவதற்கு சூழ்ச்சி செய்யப்படுகின்றன. ஆகவே இது ஒரு பெரிய முக்கியமான பிரச்சனையாகவோ, பெரிய ஒரு அதாவது இதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ற அளவுக்கு நாம் ஆக்காமல் ஒதுக்கி தள்ளிவிட்டு சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய எத்தனையோ ஆக்கப்பூர்வமான பணிகள் கிடைக்கின்றன. அரசாங்கங்கள், ஒவ்வொரு அரசாங்கமும் சமுதாயத்திற்கு துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது. ராஜேந்திர சச்சா கமிட்டி என்ற கமிட்டியை நியமித்தார்கள் காங்கிரஸ் அரசு. முஸ்லிம்களுடைய அவல்நிலையை பற்றி விசாரிப்பதற்கு முஸ்லிம்கள் சந்தோஷப்பட்டார்கள். பாருங்கள் காங்கிரஸ் நல்ல கவர்மெண்ட், ஒரு கமிட்டியை அமைச்சிட்டாங்க. அந்த ராஜேந்திர சச்சா அவசரமா ஆய்வு செய்தார். தன்னுடைய அறிக்கையை இரத்த கண்ணீராக சமர்ப்பித்தார் பார்லிமெண்டிலே. இந்த கேடுகட்ட காங்கிரஸ் அரசாங்கம் என்ன செய்தது?
இப்படி எந்த ஆட்சியாளர் பிஜேபி வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, அல்லது திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, எல்லோருடைய துரோகத்திற்கும் இழைக்கப்படக்கூடிய, எல்லோருடைய துரோகத்திற்கும் ஆளாக்கப்படக்கூடிய ஒரு பாவப்பட்ட ஜென்மம் இந்த இஸ்லாமிய ஜென்மம், இஸ்லாமிய சமூகம். ஆகவே நாம் ஆற்ற வேண்டிய ஆக்கப்பூர்வமான பணிகள் என்ன? எத்தனையோ பணிகள் மலிந்து கிடக்கின்றன சமுதாயத்திலே. எவ்வளவு உணர்வுபூர்வமான பணிகள் இருக்கின்றன, சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகள் இருக்கின்றன, தாவா பணிகள் இருக்கின்றன, எத்தனையோ இஸ்லாமிய பணிகள் இருக்கின்றன. அதிலே நாம் கவனம் செலுத்துவோம். மற்றபடி இஸ்லாமிய பார்வையிலே ஜனநாயகம் என்பது என்ன, ஓட்டு போடுவது என்றால் என்ன, யாருக்கு ஓட்டு போடலாம், ஓட்டு போடலாமா வேண்டாமா என்ற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரம் தள்ளி சொல்லுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திற்கு அடுத்த வாரம். இப்பொழுது சமுதாயத்தின் நிலைமையை பற்றி சொல்கின்றேன். ஆகவே இதற்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் வெறும் ஒரு பார்வையாளர்களாக, நடக்கக்கூடிய கோமாளி கூத்தை வேடிக்கை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களாக இருப்போம். வல்ல ரப்புல் ஆலமீன் உண்மையான தீனுல் இஸ்லாத்தின்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த உண்மையான அரசியல், உண்மையான இஸ்லாமிய அரசியல் இந்தியாவுக்கும் வருவதற்கும் அதனை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை இந்திய மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.